ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் துணி பார்த்துருக்கேன் ரெக்கி ஜாக் தமிழ். ஃப்ளிப்கார்ட் அப்புறமா அமேசானில் அவங்களுடைய சேல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து அமேசான் ஆகட்டும் ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி பேட் டீல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. சேல்ஸ் அண்ணன் இங்கேயே ஆரம்பிச்சிட்டா போல அப்படின்ற மாதிரி தான். ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலான சேல் ப்ரைஸில் என்ன விற்கணுமோ அதே இதுலேயே வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே போயிட்டு சாம்சங் S24 அப்புறமா பிக்சல் 9 அப்புறமா ஐஃபோனுடைய 16 ப்ரோ மேக்ஸ் இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ரிசர்வ் பாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விற்க ஆரம்பிச்சிட்டான். அந்த விற்கிறத பற்றி ஆல்ரெடி நேற்றே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அந்த பாசஸை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த சேல் ஸ்டார்ட் ஆன 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் அந்த ஃபோனை வாங்கணும். அப்படி வாங்கலை அப்படின்னீங்கன்னா நீங்கள் காசு கட்டுறீங்களா அந்த ப்ரீ ரிசர்வ் பாசஸை ஐஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் 5000 ரூபாய், அப்புறமா சாம்சங் பொறுத்த வரைக்கும் 2000 ரூபாய், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் பொறுத்த வரைக்கும் 2000 ரூபாய், சாம்சங் பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய். அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சலபிளோ இல்லை ரீஃபண்டபிளோ கிடையாது அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க. அதை வச்சு அவன் செம்மையாக பிஸ்னஸ் வந்து பார்க்க தான் போகிறான். ஸோ அதனால நீங்கள் அதுலேயும் உஷாராக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் 2 பேர் அந்த 80K பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே ஃபோன் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அப்போ வந்து பார்க்கும்போது நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், டே இந்த ப்ரீ ரிசர்வ் பாஸ்ன்னு சொல்கிறான், நீ கண்டிப்பாக வாங்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு அவனோட மைண்ட்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டான். என்னன்னா ஐஃபோன் 16 ப்ரோ தான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸும் வந்து பண்ணிட்டான். அப்படி ஒருத்தன் ஃபிக்ஸ் பண்ணிட்டனால நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், டே நீ வேணா நான் ட்ரை பண்ணி பாடுறா ப்ரீ ரிசர்வ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ட்ரை பண்ணான், நானும் ட்ரை பண்ணேன். நேற்றும் ட்ரை பண்ணோம், இன்றைக்கும் ட்ரை பண்ணோம். 12 மணிக்கு ஓப்பன் ஆகுது மதியானம் அப்படின்னாங்க. என்ன பண்ணுறானுங்கன்னே தெரியல. ஏதோ ஒரு கேம் விளாட்ற மாதிரியே விளாட்றானுங்க. உள்ளே போகிறோம், பாஸை கிளிக் பண்ணுறோம், ஒன்றுமே அது பையே பண்ண முடியல. இந்த ஐட்டமே இல்லை அப்படின்னு சொல்லி தான் வருது. ஃப்ளிப்கார்ட் வந்து கொஞ்சம் வேலையை காமிக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு இப்போவே எப்படி இருக்குன்னா இவன் சேல் அப்போலாம் என்ன பண்ணுவான் அப்படின்றது தெரில. நான் அவங்ககிட்ட சொல்லி வச்சிருந்தது என்னென்னா, உன்னோட பேமெண்ட் டீடைல்ஸ், அட்ரஸ் டீடைல்ஸ் இது எல்லாத்தையும் கரெக்டாக ஆட் பண்ணி வச்சுக்கோ. நீ ப்ளஸ் மெம்பராக வேற இருக்க. ஸோ அதனால 22ஆம் தேதி அன்னைக்கு, அதான் 21ஆம் தேதி நைட் இருக்கும்ல, அன்னிலேருந்தே நீ ஃப்ளிப்கார்ட்லேயே கொடுத்துன இருந்து உன்னால் வாங்க முடிஞ்சுன்னா வாங்கிக்கோ அப்படின்ற அளவுக்கு தான் அவங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி நீ பேமெண்ட் டீடைல்ஸ், அட்ரஸ் டீடைல்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுக்கோ. நீங்கள் யாராவது ஐஃபோன் வாங்க போகிறீங்க, ஐஃபோன் 16 இல்லை 16 ப்ரோ மேக்ஸ், நான் இந்த ஃபோன் தான் வாங்க போகிறேன், இல்லை இந்த ப்ராடக்ட் தான் வாங்க போகிறேன், உறுதி ஆயிடுச்சு, நான் ஆஃபர் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடியே உங்களுடைய பேமெண்ட் டீடைல்ஸ், அதுக்கடுத்து உங்களுடைய அட்ரஸ் டீடைல்ஸ் இது எல்லாத்தையும் கரெக்டாக ஆட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அந்த சேல் ஸ்டார்ட் ஆகும்போது போங்க. அதுவும் பர்டிகுலராக எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி இருக்காது. இந்த எக்ஸ்க்ளூசிவாக இல்லை, வேணும்னே ஹைப் பண்ணுறதுக்காக வெறுமே வந்து கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் 52,000 ரூபா வச்சுருந்துட்டு ஐஃபோன் 16 நோட் பண்ணிக்கோங்க, மார்க் மை வேர்ட்ஸ், 52,000 இருக்குது பேஸ் வேரியண்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 22ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது இல்லை, அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகி காலையில் வரும்போது அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடும். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹைக் ஆகி 55,000 56,000 போயிடும். இதே மாதிரி தான் எல்லா ஃபோன்ஸ்க்கும் வந்து போக போகுது. ஏன்னா இது ஒரு வாட்டியும் ஃப்ளிப்கார்ட் வந்து பண்ணிட்டு தான் இருக்கான், அமேசானும் பண்ணிட்டு தான் இருக்கான். எல்லாம் டெக்னாலஜி. நீங்கள் அந்த ப்ராடக்ட் தான் வாங்க போகிறீங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு வேணும்னே அவன் ஹைப் ஏற்றுறான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா வேறு வழி இல்லை. நீங்கள் அன்றைக்கி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்றைக்கி நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டுக்குள்ளே போயிட்டு உட்காந்துக்க வேண்டியது, அங்கேயே கொடுத்துன்னு நடத்துங்க, உங்களுக்கு கிடைக்குதா இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா நான் அப்படி தான் இப்போ வந்து ஐஃபோன் 16 ப்ரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து என்னையும் சொல்லியிருக்கான், அவனும் வந்து ட்ரை பண்ண போகிறான்னா, என் ஃப்ரெண்டும் 2 பேருமே ட்ரை பண்ண போகிறோம், யாருக்கு கிடைக்குதோ அப்படின்ற அளவுக்கு தான் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து இப்போவே வந்து சொல்லிடுறேன். நீங்கள் ஏதோ ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கடுத்து ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த செல்லர் யார், அந்த செல்லர் வந்து ஒரிஜினல் செல்லரா அப்படின்றத ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான்னு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டைமில் தான் ஏகப்பட்ட ஃபேக் செல்லர்ஸ்லாம் உள்ளே வருவாங்க. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப உஷாராக இருந்துக்கோங்க. அப்படியே இப்போ வரைக்கும் ரிவீல் ஆன ஆஃபர்ஸு அதெல்லாம் பற்றி போயிடுவோம். நான் அப்படியே வந்து சைடில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டரையும் அட்டாச் வந்து பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட்லேருந்தே வந்து ஆரம்பிச்சிடலாம். ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிக்சல் லான்ச் ஆயிடுச்சு, அதே மாதிரி ஐஃபோனுக்கு லான்ச் ஆயிடுச்சு, போக்கோக்கு வந்து நேற்று வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க, மோட்டோரோலா ரிவீல் ஆயிடுச்சு, அதே மாதிரி ரியல்மிக்கும் ரிவீல் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு பிராண்ட்லேருந்தே வந்து போவோம். ஃபஸ்ட்டு வந்து ஐஃபோன் ஆல்ரெடி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் ரியல்மியிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரியல்மி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியோடைய P4 ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ப்ரைஸாகவே அவங்க சேம் 19,000 ரூபா அப்படின்ற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அது 19,999 ரூபா. அதே லான்ச் ப்ரைஸுக்கு தான் வந்து P4 வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஆனால் இங்கே பக்கத்தில் ஒரு ஸ்டார் போட்டிருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பேங்க் ஆஃபர், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கணும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி P4
வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதுவும் பக்கத்தில் ஸ்டார் போட்டிருக்கனால இன்க்ளூடிங் எக்ஸ்சேஞ்சும் மேபி கார்டு ஆஃபர் இருக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் இருக்குமான்னு தெரியல. P3 அல்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல டீல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். ஒரு பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக எனக்கு அந்த ஃபோன் வேணும், எனக்கு 21,000 ரூபா தான் பட்ஜெட் அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் கொஞ்சம் நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸாக இருக்கும். ஏன்னா மீடியாடெக்கோடைய 8350 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நீங்கள் எப்படி சொல்கிறது, கேமிங்காக வாங்குறேன் அப்படின்னா ஓகே. ஆனால் இந்த கேமிங் சென்ட்ரிக்கு நான் இவனை விட இன்னொருத்தனை செம்மையாக வந்து கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில். ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, இவனோட ஆப்டிமைசேஷனை விட அந்த இன்ஃபினிக்ஸோடைய GT30 Pro இருக்குல்ல, சேம் அதுவும் இதே சிப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே ஆப்டிமைசேஷன் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கேமிங் ட்ரிகர்ஸ் வேறு இருக்கும். அப்படின்ற போது கேம் ரிலேட்டடாக நீங்கள் அந்த 21,000 ரூபாய் 22,000 பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஃபோனை விட இன்ஃபினிக்ஸோடைய GT30 Pro வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீலாகவே வந்து இருக்கும். இது வந்து உங்களுக்கு அந்த கர்வ் டிஸ்பிளே இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த கர்வ் டிஸ்பிளே அதெல்லாம் வேணுமா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா P3 லைட்டு 10,000 ரூபாய்க்கு கீழே, 10,000 ரூபாய்க்கு கீழே ரியல்மியோடைய P3 லைட்டு, அப்புறமா ஐக்கூடைய Z10 லைட்டு, இந்த மாதிரி ஒரு ஃபோன்ஸ்லாம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. 10,000 ரூபாய்க்கு கீழே எனக்கு ஒரு செகண்டரி டிவைஸாக வேணும், இல்லை வீட்டில் எல்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற போது இந்த ஃபோனெல்லாம் வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி GT70. என்னடா இது அமேசானில் தானே இருந்துச்சு, எப்படா ஃப்ளிப்கார்ட்டுக்கு வந்துச்சுன்னு பார்த்தா ஃப்ளிப்கார்ட்லேயும் இந்த சேல்லேருந்து விற்கிறானுங்க போல். 30,000 31,000 ரூபா ப்ளஸ் ஸ்டார்னு வேறு போட்டு வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 31,000 ரூபான்றதே வந்து இது ஓவர் ப்ரைஸ் அப்படின்ற ஃபீல் தான் எனக்கு வந்து இருக்குது. இது நான் ரொம்ப எதிர்பார்த்தது என்னென்னா நாட் 5 மாதிரி 27,000 இல்லை 28,000க்குலாம் வரும் அப்படின்ற மாதிரி. நாட் 5 28,000க்கு வரும்னு எதிர்பார்த்தேன். அதை பற்றியும் பார்ப்போம். ஏன்னா OnePlusம் ரிவீல் வந்து பண்ணிட்டாங்கல்ல. அப்படியே கீழே போனோம்னா P3 சீரியஸை வந்து அப்படியே தூக்கி விட்டாங்க. P3 சீரியஸ் வந்து எங்கேயுமே கண்ணில் வந்து படலை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 15T, எனக்கு தெரிஞ்சு 15T எந்த அளவுக்கு அப்படின்றது தெரியல. நீங்களாம் ரியல்மி 15 அதுக்கெலாம் வந்து ஓகே இந்த ஃபோன் கன்சிடர் பண்ணுங்களா அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா அப்படின்றத வந்து சொல்லுங்கள். இவங்க சைட்லேருந்து கேமரா சென்ட்ரிக்கான டிவைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா ரியல்மியோட 14 Pro Plus வந்து பார்த்தீங்கன்னா 26,000 ரூபாய் ஒரு கேமரா சென்ட்ரிக்கான டிவைஸ். பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, ஒரு கேமரா சென்ட்ரிக்கான ஒரு டிவைஸாக ஒரு நல்ல ஃபோனாக வந்து இருக்கும். நீங்கள் கேமரா ரிலேட்டடாக அதுவும் எனக்கு ரியல்மிலேயே தான் வேணும், என்னோட பட்ஜெட் செக்மெண்ட்டும் வந்து 25,000 ரூபாய் 26,000 ரூபாயில் இருக்குன்னா நீங்கள் அதை வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஸோ 15லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஆஃபர்லாம் இல்லை, எல்லாமே லான்ச் ஆஃபரில் தான் வந்து இருக்குது ரியல்மி பொறுத்த வரைக்கும். அப்படியே ரியல்மியை தாண்டி இவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் விவோ வந்து லான்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். விவோ வந்து இன்னும் ப்ரைஸ் சொல்லலை. விவோ வந்து 18ஆம் தேதியும் நம்ம தான் ப்ரைஸ் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டைமில், மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க டைமில் சாம்சங்கோட ப்ரைஸிங்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சாம்சங் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சாம்சங் பொறுத்த வரைக்கும் S24 40,000 ரூபாய்க்குள்ளே வரப்போகுது. ஆனால் அந்த 40,000 ரூபாய்க்குள்ள 128 GB வேரியண்டா இல்லை 256 GB வேரியண்டா அப்படின்றத வந்து பார்க்கணும். அதே மாதிரி S24 FE வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய்க்குள்ள வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. பேஸ் வேரியண்ட் தான் வரப்போகுது அப்படின்றதும் தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி மிச்ச எல்லா ஃபோன்ஸும் வந்து பெரிய இதுலாம் இல்லை. இங்கே பெரிய வந்து இங்கே ஒன்று போட்டிருக்காங்க, சம்திங் பிக் இஸ் கம்மிங் சூன் அப்படின்னு. அந்த பிக்கஸ்ட் கம்மிங் சூனில் வந்து எனக்கு தெரிஞ்சு S25 FE இருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்து இருக்குது. வேறு எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. அந்த இடத்துல அதை வேறு எதாவது ஃபில் பண்ணுவான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அதுவாக தான் இருக்கணும் நான் கெஸ் பண்ணுறது. இதை தாண்டி வேறு எதாவது ஃபோன் வருமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். சரி, நான் சொல்லிட்டு இருந்தாலே இன்ஃபினிக்ஸ் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த 15Kக்குள்ள உங்களுக்கு அந்த கர்வ் டிஸ்பிளே எனக்கு வந்து 7300 தான் இங்கே இருக்கிற முக்காவாசி ஃபோன்ஸில் வந்து இருக்குது. அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறத 7300 வந்து சுற்றிட்டு இருக்கு. அப்படி இல்லைன்னா 6 Gen 4 வந்து ரியல்மியோடைய P3 வந்து சுற்றிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி ஓப்போடைய K13லாம் வந்து சுற்றிட்டு இருந்துச்சு. அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே பார்க்கும்போது இன்ஃபினிக்ஸோடைய Note 50 5G வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்பிளே கர்வ் டிஸ்பிளேவோட ஒரு அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே ஒரு நல்ல இது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் ரிலேட்டடாக பார்க்கணும் அப்படின்ற போது தான் நான் இந்த ரியல்மியோடைய இன்ஃபினிக்ஸோடைய GT30 Pro வந்து சொல்லியிருந்தேன். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க XOSம் நல்லா இருக்குது ப்ரோ அப்படின்ற மாதிரி. நான் பர்சனலாக யூஸ் பண்ணல. ஸோ யூஸ் பண்ணியிருந்த ஒரு நண்பர் வந்து சொல்லியிருந்தது என்னன்னா, இன்ஃபினிக்ஸில் XOS உண்மையிலே நல்லா இருக்குது ப்ரோ, எந்த விதமான குறையும் இல்லை. அண்ட் தென் எனக்கு அந்த ஏர் ட்ரிகர்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் கேமிங்லாம் விளாட்றதுக்கு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்கள் யாராவது இன்ஃபினிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா இன்ஃபினிக்ஸில் அந்த XOS எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த GT30 Proலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா கேமிங்க்கு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். நாங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். மேபி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நத்திங். இவன் தான் எனக்கு என்ன கதைனே தெரியல. ஏன்னா நத்திங் ஃபோன் 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே கிரேசி டீல் அப்படின்னு இவன் போட்டிருக்கான். அது என்ன கிரேசி டீல் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா 35,000 ரூபாய் 34,999 ரூபா பக்கத்தில் ஒரு ஸ்டார் போட்டிருக்கான். அந்த ஸ்டாருக்கான அர்த்தம் என்னன்னா, ஆக்சுவலாக இந்த ஃபோன் லான்ச் ஆகும்போது
80,000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு. அந்த 80,000 ரூபாய்க்கு இப்போ ப்ரைஸ் பண்ணா இல்லை, 80,000 ரூபாய்க்கு அப்போவே யார் வாங்கினாங்கன்னு தெரியல. மேபி யாராவது ஒருத்தர் 2 பேர் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் ஒரு 2 நிமிஷம் மௌன அஞ்சலி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 3 மாதம் கூட ஆகல, அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டீல் ப்ரைஸாகவே ஒரு 20,000 ரூபாய் கம்மி பண்ணிட்டான். 60,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் ஃப்ளிப்கார்ட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் 60,000 ரூபாய்க்கே வந்து இந்த சேல் டைமில் வாங்கிக்க முடியும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி ப்ரோ இங்கே 35,000 ரூபாய் இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 35,000 ரூபாய்க்கு எப்படி வாங்க முடியும்னா, நீங்கள் நத்திங்கோடைய லாயல் யூஸராக இருந்தீங்கன்னா, அதான் நத்திங் ஃபோன் 1 ஆர் நத்திங் ஃபோன் 2 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா, அந்த ஐஎம்இ நம்பரை நீங்கள் வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா 60,000 ரூபாயிலேருந்து இன்னொரு 15,000 டிஸ்கவுண்ட் ஆகி 45,000 ரூபாய்க்கு வந்து வாங்கிக்க முடியும். ஆனால் நீங்கள் ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேணாம். உங்ககிட்ட இருக்க நத்திங் ஃபோனை நீங்கள் எக்ஸ்சேஞ்சே பண்ணாமலேயே நத்திங் ஃபோன் 3 45,000 ரூபாய்க்கு வந்து வாங்கிக்க முடியும். இல்லை ப்ரோ என்கிட்ட இருக்கிற ஃபோனே நான் எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போனஸாக ஒரு 10,000 ரூபா வந்து கொடுக்குறோம். அப்போ 35,000 ரூபாய்க்கு நம்மளால வந்து வாங்கிக்க முடியும். இப்போவே வந்து சொல்லிடுறேன், எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் போடுறீங்க அப்படின்னீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் எடுக்க போகிறது ஃப்ளிப்கார்ட் எப்படி எடுப்பான் அப்படின்றதையும் யோசிச்சுக்கோங்க. அவனை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எந்த மாதிரி குறையெல்லாம் சொல்லுவாங்க, வர்றவங்க என்னென்னலாம் குறை சொல்லுவாங்க, எப்படியெல்லாம் காசு கட் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்படின்றத வந்து நீங்கள் மனசில் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூவை பார்த்துட்டு இங்கே எக்ஸ்சேஞ்ச் போடுறது பெட்டராக இருக்கா, இல்லை வெளியே எங்கேயாவது நல்ல பெட்டர் ப்ரைஸ் கிடைக்குதா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்செலாம் போட்டு வாங்குறீங்க இருந்தீங்கன்னா, அதுவும் நத்திங் ஃபோன் 1 and 2 யூசர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆஃபரு, அவங்களால மட்டும்தான் 35,000 ரூபாய்க்கு வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கான். எனக்கு தெரிஞ்சு டீல் ப்ரைஸே 60,000 ரூபான்ற போது அந்த 60,000 ரூபாயே ஓவர் ப்ரைஸ்டு. எனக்கு தெரிஞ்சு டீல் ப்ரைஸாகவே கம்மியாக வச்சுருந்தா மேபி கன்சிடர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க நத்திங்ப்பா அப்படின்னு. அதாவது நத்திங் ஃபோன் 3 வந்து பார்த்தீங்கன்னா 21,000 ரூபா, அதுவும் வந்து பக்கத்தில் ஸ்டார் போட்டிருக்காங்க. அந்த ஸ்டாருக்கு அடுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃபர்ஸோடு வந்து இருக்க போது 25,000 ரூபா. இது நடுவுலேயே இதே ஆஃபர்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ இது ரொம்ப பெரிய சொல்லிக்கிற அளவுக்கு ஆஃபர் அப்படின்ற மாதிரிலாம் இல்லைண்ணா. அதே மாதிரி சிஎம்எஃப் ஃபோன் 2 ப்ரோவும் 15,000 ரூபாய்க்குலாம் ஆல்ரெடி வந்துச்சு. ஸோ மிச்ச எல்லா ஃபோன்ஸுமே நத்திங் ஃபோன் 3A ப்ரோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வரும்போது 26,000 ரூபாய்க்கு வந்துச்சு. இப்போ இன்க்ளூடிங் பேங்க் ஆஃபர்ஸோடு சேர்த்து நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இது எல்லாமே பேஸ் வேரியன்ட் தான். ஸோ ஹையர் வேரியன்ட் அப்படின்ற போது அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ப்ரைஸ்லாம் வந்து இதுவாகும். அதே மாதிரி ஃபோன் 2A இன்னும் ஸ்டாக் இருக்க போல், அது இன்னும் விற்றுக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு நல்ல ஃபோன், பட் ஆனால் கொஞ்சம் பழைய ஃபோன், ஒரு வருஷம் மேலே ஆயிடுச்சு அப்படின்ற போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதோட இன்னும் பெட்டரான ஃபோன்ஸ் அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்குது அப்படின்ற போது யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ சைட்லேருந்தும், போக்கோ அண்ட் ரெட்மி சைட்லேருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ்லாம் ரிவீல் வந்து பண்ணிட்டாங்க. அதில் போக்கோ சைட்லேருந்து வந்து பார்த்தோம்னா போக்கோடைய F7 உண்மையிலே ஒரு டீல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். ஏன்னா லான்ச் ப்ரைஸாக 30,000 ரூபா இருந்தது. இப்போ அதை விட இன்னும் ஒரு 1,000 ரூபா கம்மியாக நம்மளால் வாங்கிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டாரோட போட்டிருக்காங்க. அந்த ஸ்டாருக்கான அர்த்தம் எக்ஸ்சேஞ்சா இல்லை பேங்க் ஆஃபரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். மிச்ச எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லான்ச் ஆஃபர்ஸ் ப்ரைஸ்க்கு அதே மாதிரி தான் வந்துருக்கு. போக்கோ சைட்லேருந்தும் சரி, இதில் இருக்க ரெட்மி சைடும் வந்து பார்த்தோம்னாலும் சேம் அதே மாதிரி டீல்ஸ்லாம், இன்னும் நிறைய டீல்ஸ்லாம் ரிவீல் ஆகணும் அப்படின்றத வந்து அவங்களுடைய ஹோம் பேஜ்லேயே வந்து போட்டிருக்காங்க. ப்ரைஸ் எல்லாம் இன்னும் ரிவீல் பண்ணல பெருசாக, இன்னும் வெயிட் பண்ணுறாங்க, இன்னும் ஹைப் ஏற்றுறாங்க. ஏன்னா அவங்க வந்து 22ஆம் தேதி தானே சேலு. ஸோ அதனால் 22ஆம் தேதி வரைக்கும் ஏதோ பண்ணணும்ல, அதனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக இது பண்ணின்னு இருக்காங்க. இப்படியே அமேசான் பக்கம் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அமேசான் சைடில் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தது ஒன்ப்ளஸ்க்கு வந்து என்ன ஆஃபர் ப்ரோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்ப்ளஸோடைய 13R ப்ரைஸ் ரிவீல் ஆகலை. அது வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதியோ 18ஆம் தேதியோ தான் ரிவீல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இது வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 35,000 ரூபாய்க்கு ப்ரைஸிங் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. 35,000 ரூபாய்க்குலாம் ப்ரைஸிங் பண்ணாங்கன்னா உண்மையிலே ஒரு கிரேசியஸ்ட் டீலாக இருக்கும் ஒன்ப்ளஸோடைய 13R பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நாட் C5க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ப்ரைஸிங் வரலாம். ஆனால் நிறைய இடத்துல பார்க்கும்போதெல்லாம் என்ன தெரியுதுன்னா இது ஒரு 20,000 ரூபாய்க்குள்ளே 19,500 ரூபா அந்த மாதிரி வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க வந்து படுது. அதே மாதிரி 13 வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் பேங்க் ஆஃபர்ஸோட 58,000 ரூபா அப்படின்ற மாதிரி ப்ரைஸிங் வந்து பண்ணியிருக்காங்க. 58,000 ரூபாய்க்கு 13 அப்படின்ற போது நீங்கள் ஒரு கேமரா சென்ட்ரிக்காக இல்லாமல் எனக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கான ஃபோன் வேணும், எனக்கு ஒன்ப்ளஸில் தான் வேணும் அப்படின்ற போது இது ஓகே. ஆனால் கேமரா சென்ட்ரிக்கா அப்படின்ற போது இவனை விட இன்னும் பெட்டர் ஃபோன்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. எனக்கு அந்த காம்பேக்ட்னஸ் ஓகே, ஆனால் அதில் இவ்வளோ பவர்ஃபுல்லான ப்ராசஸர் ஹீட் ஆகாதா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்து இருக்குது. நாட் 4 ஏன்ப்பா ப்ரைஸ் இன்னும் ட்ராப்பே ஆகலை அப்படின்ற ஃபீல் தான் இருக்குது. இன்னும் 25,500 ரூபாயா விற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரியல்மி GT 60லாம் வந்து பார்த்தீங்கன்னா கனாபினான் ப்ரைஸ் ட்ராப் ஆகி 21,000 ரூபாய் 22,000 ரூபாய்க்குலாம் வந்துச்சு. இது அந்த மாதிரி வரவே இல்லை, ஏன்னே தெரியல. ஆனால் ஒரு நல்ல டிவைஸ்.
மேபி வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். அதே மாதிரி Nord 5க்கு வந்து ப்ரைஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது வந்து என்னன்னா, ப்ரோ Nord 5 வாங்கலாமா இல்லைனா OnePlus உடைய 13R வாங்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. OnePlus உடைய 13R போறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு பில்டு குவாலிட்டி முக்கியம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலர்ட் ஸ்லைடர் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 2x ஃபோட்டோ வேணும். அதே மாதிரி நான் செல்ஃபி எனக்கு ஆவரேஜாக இருந்தாலும் ஓகே, நான் செல்ஃபிலாம் அந்த அளவுக்கு எடுக்க மாட்டேன், எனக்கு இன்னும் பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் OnePlus உடைய 13R வந்து சூஸ் வந்து பண்ணலாம். அது ஒரு 35,000 ரூபாய்க்கு வந்து வரும். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்கு பெரிய டிஸ்பிளே வேணும், இன்னும் கொஞ்சம் பெரிய பேட்டரி லைஃப் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிங்கன்னா நீங்கள் Nord 5 வந்து சூஸ் பண்ணலாம். அந்த ப்ளஸ் கீ அப்படின்றது இருக்கும், அங்கே அலர்ட் ஸ்லைடராக இருக்கும். அலர்ட் ஸ்லைடரோட கடைசியாக வந்த ஃபோனாக வந்து பார்த்தீங்கன்னா OnePlus உடைய 13R தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை வச்சு முடிவு வந்து பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28,749 ரூபா இப்போவே டேரெக்டாக நம்மளால் வாங்க முடியும்னு போட்டிருக்கு. ஸோ ஆனாலும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், சேல் அப்போ மேபி இன்னும் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இன்னும் ஆப்பிள் சைடில் வந்து ஆப்பிள் 15 இவங்க கிட்ட தான் இருக்குது, இன்னும் ப்ரைஸை வந்து ரிவீல் பண்ணல. இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிளி ஒரு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 45,000 ரூபா அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னும் ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனுடைய 16E ஆஃபருக்கு வருமா, 40,000 ரூபாய்க்கு வருமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஐஃபோனோட 16E 40,000 ரூபாய்க்கு வரதுக்கான சான்சஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ரோ. ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐஃபோனுடைய 16E வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு வந்து வித்துட்டு இருக்காங்க. 50,000 ரூபாய் 51,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. அப்படின்ற போது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு அதே இதுவை தான் கண்டினியூ வந்து பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருக்க 15 தான் ஃபஸ்ட்டு விற்க வந்து ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்தது தான் இதுக்கு வந்து வருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா சாம்சங்கோடைய S24 அல்ட்ரா இது எல்லாமே இன்றைக்கி தான் ரிவீல் வந்து பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு சாம்சங்கோடைய S24 அல்ட்ரா கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிவீல் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்த்து டேரெக்டாக நம்ம ரிவீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 17ஆம் தேதி தான் ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். அது மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து 60,000 ரூபாங்க. 60,000 ரூபாய்க்கு வரும் அப்படின்றது தான் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. 60,000 ரூபாய் 65,000 ரூபாய் ப்ரைஸிங்க்கு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. மேபி அந்த ப்ரைஸிங் வந்துச்சுன்னா அது ஒரு கிரேசியான டீலாக வந்து இருக்கும். இந்த வீடியோவில் இப்போ வரைக்கும் ரிவீல் ஆன ஒரு சில ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்போம். நீங்கள் இதே மாதிரி நான் லேப்டாப்ஸ்க்கும் தனியாக எடுத்துக்கிட்டு ஒரு வீடியோவில் வந்து வரேன். ஏன்னா லேப்டாப்ஸும் நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்லேருந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே ஒரு 20,000 ரூபாயிலேருந்து ஒரு 50,000 ரூபா 60,000 ரூபா 80,000 ரூபா அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரி வைஸாக வந்து லேப்டாப் ரிலேட்டடாக என்னென்ன லேப்டாப்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு அப்படின்றதோட இன்னொரு வீடியோ வந்து எடுத்துகிட்டு வரேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ் அப்படின்ற நண்பரும் ஒரு இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ணி வந்து கேட்டிருந்தாரு, ப்ரோ நீங்கள் வந்து அண்டர் 15K அண்டர் 20K அண்டர் 25K அண்டர் 30K அண்டர் 35K அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அண்டர் 60K வரைக்கும் ஒரு எல்லாத்துலேருந்தும் ஒரு கேட்டகரி வச்சு நீங்கள் ஃபோன்ஸ் வந்து சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வீடியோவும் சீக்கிரமாக வந்து மேக் பண்ணி அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதெல்லாம் நீங்கள் மறக்காம பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய டீல்ஸ்லாம் ரிவீல் ஆகும். அந்த ரிவீல் ஆக அதையும் நம்ம வந்து வீடியோ வந்து போஸ்ட் வந்து பண்ணுவோம். ஸோ நீங்கள் யாராவது இந்த சேலில் இந்த ப்ராடக்ட் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிச்சுக்கோங்க, இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு தேவையா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து எனக்கு இது எல்லாமே தேவை அப்படின்னு யோசிச்சிட்ட பிறகு அது ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும் இல்லை அமேசான் ஆகட்டும் இல்லை எதுவாக ஆகட்டும் எந்த வெப்சைட்டில் வேணா இருக்கட்டும், நீங்கள் அந்த ப்ராடக்டோடைய செல்லர் ஜென்யூனான செல்லரா அப்படின்றத வந்து அந்த கஸ்டமர் கேருக்கு அந்தந்த கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. அதுக்கடுத்தது அதில் என்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வர ப்ராடக்ட் ஒருவேளை ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியாக இருந்தாலும் சரி, ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி இல்லைனாலும் சரி, அந்த பாக்ஸை பிரிக்கும் போதே வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் இன்கேஸ் ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்டாக இருந்துச்சு, நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ஒருவேளை அதில் ஏதாவது பஞ்சாயத்து இருந்துச்சுன்னா நம்ம அந்த வீடியோ ப்ரூஃபை வச்சு நம்ம சண்டை போடுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பிக் பில்லியன் டே சேல் அப்புறம் அமேசானோட கிரேட் இந்தியன் சேல் அப்பெல்லாம் ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் நடக்கும். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப உஷாராக வந்து இருந்துக்கோங்க. உங்களுக்கு தேவையா அப்படின்றத பார்த்துட்டு என்னதான் ஆஃபராகவே இருக்கட்டும், மேல் வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்குது, அக்கத்து வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு வாங்கி போடாதீங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும். ஸோ உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் தேவையா அப்படின்றத யோசிச்சுட்டு அப்புறமா வந்து நீங்கள் வந்து பை பண்ணுங்க.